அண்மை செய்தி. அரசியலுக்கு தன்னை வருமாறு அழைப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். அரசியலுக்கு வருமாறு தனக்கு ரசிகர்கள் அழைப்பு விடுத்திருப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். அரசியலுக்கு வருவது குறித்து நல்ல முடிவை எடுத்திருப்பதாகவும் தனது தாயார் முன்னிலையில் முடிவை அறிவிப்பதாகவும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். கோவில்கள், பள்ளிகள் அருகே டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றும் நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தவேக அரசின் 1 மாத கால ஆட்சி சிறப்பாக இருப்பதாகவும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். தவேக அரசின் 1 மாத கால ஆட்சி சிறப்பாக நடைபெறுவதாகவும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். மாற்றத்திற்காகவே மக்கள் வாக்களித்துள்ளார்கள். சிறிது காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். தற்குறி என விமர்சிப்பது சரியல்ல என்றும் தவேக அம்புக்குறி என்றும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவாக பேசுவதால் தன்னையும் விமர்சிப்பார்கள் என்றும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். அரசியலுக்கு தன்னை வருமாறு ரசிகர்கள் அழைத்திருப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். அரசியலுக்கு வருவது குறித்து நல்ல முடிவை எடுத்திருப்பதாகவும் தனது தாயார் முன்னிலையில் முடிவை அறிவிப்பேன் என்றும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியில் பார்க்கிறோம். தவேக அரசின் 1 மாத ஆட்சி காலம் சிறப்பாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். கோவில்கள், பள்ளிகள் அருகே டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். தவேக அரசின் 1 மாத கால ஆட்சி சிறப்பாக இருக்கிறது என்றும் தவேக அரசின் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். மாற்றத்திற்காகவே மக்கள் தவேகவுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்றும் சிறிது காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். தவேகவை தற்குறி என விமர்சிப்பது சரியல்ல என்றும் தவேக அம்புக்குறி என்றும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். பொறாமையால் சிலர் தவேகவை தற்குறி என்று விமர்சிக்கிறார்கள் என்றும் தவேக தற்குறி அல்ல என்று ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்களை தெரு நாயுடன் ஒப்பிட்டு ராகவா லாரன்ஸ் பேசியதால் சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. தவேக தற்குறி அரசு அல்ல என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்களை தெரு நாயுடன் ஒப்பிட்டு ராகவா லாரன்ஸ் பேசியிருக்கிறார். இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தவேகவின் 1 மாத ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்களை தெரு நாயுடன் ஒப்பிட்டு பேசிய பேச்சால் சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. அரசியலுக்கு வருவது குறித்து நல்ல முடிவை எடுத்திருப்பதாகவும் அந்த முடிவை தனது தாயார் முன்னிலையில் விரைவில் அறிவிப்பதாகவும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. ராகவா லாரன்ஸ் தற்போது தெரிவித்திருந்த இந்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. நடிகர் ராகவா லாரன்ஸ் கடந்த சில ஆண்டுகளாகவே தனது தொண்டு நிறுவனம் சார்பாக பொதுமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான உதவிகளை தொடர்ச்சியாக செய்து வந்தார். இந்த நிலையில அவ்வப்போது அவர் அரசியலில் களமுழங்குவாரா என்பது தொடர்பான கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது. அப்போதெல்லாம் எனக்கும் அரசியலுக்கும் வெகு தூரம், அரசியலில் நான் பங்கேற்க மாட்டேன் என்பது போன்று தெரிவித்து வந்தார். இந்த சூழ்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோ வெளியிட்டு நான் அரசியலுக்கு வருகிறேன் என்ற தோணியில ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில அவர் எந்த கட்சியில் சென்று இணைய போகிறார் அல்லது தனி ஒரு கட்சியை உருவாக்கி பயணிக்க போகிறாரா உள்ளிட்ட பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் என்பது ரசிகர்கள் மத்தியில எழுந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த வீடியோவில் அவர் தெரிவித்திருந்தது அரசியலுக்கு வர வேண்டிய சூழல் என்பது வந்துவிட்டது. எனவே நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக எனது ரசிகர்களான நீங்கள் கருத்து தெரிவிங்கள் என்பதாக அந்த சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்ட வீடியோல தெரிவித்திருந்தார். ஏராளமான அவரது ரசிகர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது தொடர்பாக அழைப்பு விடுக்கும் வகையில அவர்களுக்கு சமூக வலைதளங்களிலேயே பதிலளித்திருந்த சூழ்நிலையில
இன்றைய தினம் அந்த ரசிகர்களுடனான ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில ரசிகர்கள் மத்தியில உரையாற்றிய ராகவா லாரன்ஸ், உங்கள் அன்பிற்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துகிறேன். வீடு தேடி வந்ததுக்கும் நன்றிகள். நீங்கள் நினைப்பது விரைவில் நடக்கும். நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா என்று நினைத்தேன். நீங்கள் வாருங்கள் என அழைத்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு நல்ல முடிவை எடுத்துள்ளேன். என் ரசிகர்கள் உங்களை அழைத்து என் தாய் அவர்களை மேடை ஏற்றி முக்கிய அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் செய்தியாளர்களுடைய சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பிலும் இவ்வளவு நாள் நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன், இந்த நிலையில அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு ஒரு சிந்தனையில இருந்த நிலையில அரசியலுக்கு வாங்கன்னு உரிமையோட நிறைய நபர்கள், எனது ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் கமெண்ட்கள் வாயிலாகவும் நேரடியாக கடிதங்கள் வாயிலாகவும் எனக்கு தொடர்ச்சியாக அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில அது தொடர்பான அறிவிப்பை விரைவில் நான் அறிவிக்க இருக்கிறேன் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு மாத தாவேக ஆட்சி சிறப்பாக உள்ளது என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து உங்களது அரசியல் பயணம் இருக்குமா இல்லையா என்பது தொடர்பான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி எப்படி இருக்கிறது, கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள்ல இந்த ஆட்சி பொறுப்பை கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆட்சி எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், விரைவில் என் முடிவை அறிவிக்கிறேன் என்பதாக தெரிவித்துவிட்டு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதனாலே மக்களிடம் கேட்டு என்பதாக தெரிவித்தார். 1 மாத கால தாவேக ஆட்சி என்பது சிறப்பாக இருக்கிறது என்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக மாற்றம் வந்துவிட்டது, அதற்கு சிறிது நேரம் தேவைப்படுகிறது என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் இவ்வளோ நாள் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அரசியல் வந்தது இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு நான் மக்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் அவ்வளோ அன்போட வாங்க நீங்கள் வராமல் வேறு யார் வர்றது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூத் பசங்கள்லாம் திட்டுறாங்க, நம்மள என்னென்ன யோசனை பண்ணிக்கிறீங்க வாங்கினே அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ உரிமையோடு கூப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் சொல்ல வந்தது இவ்வளோதான். ஸோ இங்கே என்னை வீட்டு தேடி வந்த என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்கிட்ட சொன்னது இந்த திருநங்கை சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, பார்க்க வந்திருக்காங்க, உங்களுக்கு பொக்கே கொடுக்க வந்திருக்காங்க. நான் ஜிம்மில் இருந்தேன், சரி பார்க்க வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா இவ்வளோ அன்புகள் வீட்டாண்ட கூடியிருக்காங்க. வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நீங்க நினைச்சது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. தேங்க்யூ. நீங்க என்ன கேள்வி இருந்தா நீங்க அரசியலுக்கு வரப்போறீங்களா இல்லையா, இது முதல்ல தெளிவுபடுத்தணும்ன்றது மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சார், நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன். நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை என் ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எங்க அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த முடிவை சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, வர்றதுனா வர வேண்டியதானே, ஏன் நீங்க மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க மக்கள் கிட்ட. நான் கேட்பேன். அது என்னுடைய ஐடியா. நான் என்ன நினைக்கிறோன்னு அப்படிதான் வாழ முடியும். மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாழ முடியாது. புரியுதுங்களா? மக்கள் கிட்ட ஏன் கேட்கணும்? இவ்வளோ நாள் வீட்டில் அம்மா கிட்ட கேட்டோம், என் தம்பி கிட்ட கேட்டோம், எல்லா உறவுகிட்டையும் கேட்குறோம். ஸோ தாய்க்கு நிகராக நினைக்கிற என்னுடைய மக்கள் கிட்ட கேட்கறதுல என்ன தப்பு? இவ்வளோ நாள் என் கூட டிராவல் பண்ணி வந்திருக்காங்க என் ரசிகர்கள். அப்புறம் திருநங்கை தங்கைகள் கூட நேற்று பேசினேன், என்னுடைய மாற்றுத்திறனாளிகளாலும் கூட பேசினேன். எல்லாருக்கும் பேசி ஒரு வார்த்தை கேட்கறதுல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன கெட்டு போகுது? ஸோ நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்ற கேள்வி கேட்குறீங்கல்ல, அது உங்கள் விருப்பம், நீங்கள் கேளுங்க. நான் இனிமே எதனா செய்யறதுன்னா மக்கள்கிட்ட கேட்டு தான் செய்வேன். அதுக்குன்னு சின்ன சின்ன விஷயம்லாம் இல்லை. ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா மக்கள்கிட்ட கேட்பேன். இது ஏன் ஸ்டைல் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் அரசியலில் இருக்கிறதா தான் நாங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு மாதம் தாவேக அரசு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? புரியல சார். தமிழக வெற்றி கழக அரசு, விஜய் தலைமையிலான அரசு ஒரு மாசம் கடந்திருக்கு, முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இந்த ஒரு மாசமா நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி.
என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. கோவில் முன்னாடி இருக்கிற மதுக்கடையை மூடுறதுன்னுறது, ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன், அந்த வாடகை வீட்டுக்கு போனோடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு, வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல வந்து பெயிண்ட் அடித்து கொட்டுது, உள்ளே போன பிறகு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகள் அதுக்குள்ள கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க சார். கடுமையான விமர்சனங்கள் அவங்க முன்வைக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் எது இருந்தாலும் மனசில் படுறது ஓப்பனாக பேசுவேன். அதுக்கு பொறாமை தான் சார் காரணம். ஏன்னா விமர்சனங்கள் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு விமர்சனங்கள் வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். திருச்சி கிழக்கில் நீங்கள் போட்டியிட போறீங்களா? திருச்சி கிழக்கில் போட்டு சார், நான் முதல்ல அரசியல் வரனா இல்லையான்னு நான் எங்கள் அம்மா முன்னாடியும் எங்கள் ரசிகர் முன்னாடியும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது சொன்னப்புறம் அதை பற்றி பேசலாம். சரி, உங்களோட அரசியல் வருகை அறிவிச்சதுக்கு அப்புறம் எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போறீங்க? உங்கள் ரசிகர்களோட பெரும்பாலான கருத்து தாவேக்காக நீங்கள் முன்னுக்கு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கமெண்ட்ஸ்லையும் தாவேக்காங்கிற பதிவு வந்து அதிகமாக இருக்குது. எப்படி பண்ண போறீங்க சார்?